Hi friends, welcome to Getsy's daily vlog. இப்போ வந்து நம்ம மட்டன் பெப்பர் மட்டன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ இதெல்லாம் நம்ம போட போகிறோம் ஸ்பைசஸ். சோம்பு, அப்புறம் லவங்கம், பட்டை, அப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் வந்து இந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கூட நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம். நான் 1/2 kg மட்டன் பண்ணுறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் போட்டுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வந்து இது போட போகிறோம், நம்ம பெப்பர், அதனால வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கறி வந்து நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே போட்டு கறி வேக வச்சு கொஞ்சம் மஞ்சள் உப்பு, அவ்வளோதான். ஒன்றுமே ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 minutes 10 minutes அப்படி வெந்துச்சுன்னா போதும், ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். இதில் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். அப்படியே இப்போ இதில் தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுடலாம். இந்த பெப்பர் சிக்கன்றதுனால பெப்பர் கொஞ்சம் நல்லா நிறைய நீ எடிட் பண்ணுறதில்ல, இது பெப்பர் மட்டன்ன்றதுனால கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இப்போ இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது இன்னும் ஒரு 5 minutes குக் ஆகணும். க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 minutes இது நல்லா குக் ஆகணும். அவ்வளோதான். இப்போ பெப்பர் மட்டன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூக்கிட்டு இறக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பெப்பர் மட்டன் ரெடி. வாவ்! நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுங்க.